குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம 1 கிளாஸ் அரிசி தான் போடுறோம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வதங்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 3 தக்காளி, பாருங்கள் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியில் கொஞ்சம் நல்ல கிரேவி வந்து நம்ம 1 கிளாஸ் அரிசி போட்டோம்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வரன்னு இருந்தால் தக்காளி சாதம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு வந்து தெரியாது. அதனால கொஞ்சம் கிரேவி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தக்காளியை 2 போட்டிங்கன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா 3 போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இதில் 1 படி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரமாக. இதுக்கு 2 படி தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2 நம்ம நார்மலாக எப்போயுமே சாப்பாடு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் 1க்கு 2 சேர்த்துருக்கேன். அரிசியும் சேர்த்துருவோம் இதுலையே. அடுத்து உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து எப்பயுமே தக்காளி சாதம்னா அப்படியே சுருக்குன்னு ஒரு காரம் இருக்கணும். அதுக்காக பச்சை மிளகாய் கடைசியில் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கடைசியாக போட்டிருக்கேன். முதல்லே போட்டோம்னா அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை வந்து அந்த வதக்கிறதுலேயே போயிடும். அதனால் கடைசியில் போட்டிருக்கேன். இப்போ கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இந்த டைமில் கொதிக்கிறப்போ என்னென்னா உப்பெல்லாம் சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் தக்காளி சாதம் பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். தக்காளி சாதம் எவ்வளோ சூப்பராக நல்லா அப்படியே ஒரு ரொம்ப வரன்னு இல்லாமல் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதில் சும்மா ஏதாவது ஒரு பொரியல் இல்லைன்னா பச்சடி மட்டுமே வச்சு கொடுத்தா போதும் சைடிஷாக. இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பச்சடி மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். வேறு எந்த சைடிஷுமே இதுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து விடணும், ஒரே மாதிரி ஒரே ரைஸாக வச்சு கொடுக்கணுன்னா தக்காளி சாதம் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா புளிப்பாக காரமாக ரொம்ப ருசியாக இருக்கும். ரைஸ் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப வரன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து எப்பயும் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவேன். நீங்கள் கம்மியாக ஊற்றுறவங்களா இருந்தால் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு காய் சேர்த்துக்கலாம். நமக்கு என்னென்ன காயெல்லாம் வீட்டில் இருக்கோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. கேரட், பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இப்படி எல்லா காய்களுமே சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 வெரைட்டி காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த காய் இருந்தாலும் ஒரு காய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காயே இல்லாமல் கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பம்தான். மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போடுங்க, ரொம்ப போட வேணாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து, அது ஆப்ஷனல் தான். இதில் தான் 1 படி அரிசி போட்டிருக்கோம். இதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு எப்படி தண்ணி சேர்ப்போமோ, குழைய விடாமல் வைக்கணும் இல்லையா, அதே போல் இதில் சேர்த்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. அந்த அரிசியும் சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் தேவையான உப்பை சேர்த்து விட்ருவோம். உப்பு சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம். தூவிட்டு கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கர் மூடி போட்டு விட்டுறலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அது வந்து சாம்பார் சாதம். இதில் கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ நார்மலாக ஊற்றுனதை விட ஒரு 3 கப் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாம்பார் சாதம் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வேணும்னா அரிசி உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அளவு தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக ஊற்றுங்க. அருமையான ஒரு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிருச்சு. 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே உரித்து எடுத்திருக்கேன். வெங்காயத்து கூட கொஞ்சமாக அந்த குட்டி சைஸில் புளி, இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதையே தட்டி எடுப்போம். பாருங்கள், புளியோடு சேர்த்து எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம தட்டி எடுத்துடலாம். வெங்காயத்தை தட்டி எடுத்துட்டேன். அடுத்து வந்து 2 பல் பூண்டு அதையும் போட்டு தட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம். நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரும் பார்த்திங்களா, அந்த எண்ணெயை தெளிஞ்சு அந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வாடி கலரும் மாற ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா வதங்கிடணும் வெங்காயம். சுருளை நம்ம கருவாடு வதக்கிறப்போ ஒரு வெங்காயத்தை வதக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிடணும். வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் வெள்ளைச்சோறை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் நிறையா போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சட்டுன்னு கொஞ்சம் வீட்டில் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிப்போம். குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காகவே இருக்கட்டும், என்ன லஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த டைமில் வீட்டில் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி வதக்கி ஒரு ரைஸ் ஒன்று பண்ணி கொடுத்து விடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ரைஸ் போட்டதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் உப்பு கொஞ்சம் பத்தாது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். அருமையான ஒரு சின்ன வெங்காய சாதம் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. வேர்க்கடலை சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு 4 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் வறுக்க போகிறோம். உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். உளுந்து வந்து லைட்டாக கலர் மாறி வரட்டும், அப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். உளுந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதில் வேர்க்கடலை சேர்த்துருவோம். அடுத்து எள்ளு வந்து கருப்பு வெள்ளை உங்களுக்கு எந்த எள்ளு இருக்கோ அந்த எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 வரமிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய், மல்லி, சீரகம், அப்புறமா தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை பொன்னிறமாக வறுத்துருவோம். நல்லா வறுத்து மணம் வரும். அப்புறமா அந்த எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் 2. உங்கள் காரத்தை பொறுத்து, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி, ஒரு கை, நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி. அவ்வளோதான். வெந்துச்சுன்னா தேங்காய் போட்டு இறக்குறது தான். அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு.
இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டில் நார்மலாக லஞ்சுக்கு செய்கிற ரைஸுக்கும் சரியாக இருக்கும். குழம்பு எதுனா செஞ்சோம்னா அந்த அதுக்கும் இந்த பொரியல் ஓகேவாக இருக்கும். அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கும் இதை கொஞ்சம் கொடுத்து விட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம 2 in 1 செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பவுட்ரு அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்ததாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கொஞ்சம் கலர் மாறட்டும். லைட்டாக ஒரு அந்த சூடு ஏறினா கூட போதும். அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வறுபடாது கடலைப்பருப்பு. அதனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் தாளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் கடிப்படுறதுக்கு அந்த சோறோடு சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வரமிளகாய், அடுத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் ரைஸ் போட்டு கிளற போகிறேன். அடுத்ததாக வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு கலந்துக்கணும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டேன். அந்த அளவுக்கு பத்தலை. அதனால் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக உப்பு தூவிக்கிறேன். நான் ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் லைட்டாக பத்தாது இல்லையா, அதுக்காக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. வேர்க்கடலைக்கு நான் வந்து அவரைக்காய் பொரியல் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அவரைக்காய் பொரியல் பண்ணேன். அவரைக்காய் பொரியலும் இது கூட சேர்த்து பிசைஞ்சு ஒன்றா வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு காய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். 2 சேர்த்துருவோம். தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் தேவையில்லை. கடுகு சீரகம் எதுவும் வேண்டாம். போட்டு இதை லைட்டாக வதக்கி விட்ருவோம். நல்லா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக சைடிஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒன்றா போட்டோமா தாளிச்சோமா சோறை போட்டு கலந்தமான்னு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வதக்கிறதுலேயே காய் வந்து நல்லா வெந்திருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக வெட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது வதங்கி அதிலே வெந்திருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கி நல்ல மசால் வடையெல்லாம் போனதுக்கப்புறமா முட்டை சேர்த்துடலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு, முட்டைக்கும் கொஞ்சம் உப்பு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 பேருக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு ரைஸ் இதில் போட்டுக்கலாம். 2ல் 4 சின்ன பசங்களாக இருந்தால் 4 பேருக்கு கூட கொடுக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துடலாம். பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றது தனித்தனியாலாம் செஞ்சு கொடுக்காம இது போல் ஒரே ரைஸாக மொத்தமாக கொடுத்து விட்டிங்கன்னா சைடிஷ் மொத்தமும் இந்த ரைஸ்குள்ளேயே இருக்கும். அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. காய் தனியாக முட்டை தனியாகலாம் கொடுத்து விடாமல் இது போல் காயும் போட்டு முட்டையும் போட்டு ஒரே ரைஸாக கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கும் வேலை ஈஸி, பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. பொரியலெல்லாம் தனியாக கொடுத்து விட்டோம்னா அவங்க எங்கே சாப்பிட்றாங்க, அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவாங்க.
அதனால் இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. காய் போட்டிருக்கிறது அவங்க கண்ணுக்கே தெரியாது, அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு செஞ்சு கொடுத்து விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் ரைஸ் அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறது என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு கொடுத்து விடுங்க. ஏன்னா எக் ரைஸ் வந்து மதியம் சாப்பிட்றப்ப ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் நான் சூடாக போட்டிருக்க வீடியோக்காக ஆற வச்சு தான் டிஃபனில் போடணும். அப்போ தான் அவங்க சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. இதே போல் ஒரே ரைஸாக செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 6 போல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். இதை வதக்கிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதக்கணும். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம். இந்த அளவுக்கு புளி போதும், சும்மா சின்ன துண்டு புளி. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம். நான் வந்து முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். இதில் எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சாதம் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அதுவும் இளங்கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை முத்தின கீரையாக இருந்தால் இதில் போடாதீங்க. சிறு கீரையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அரைக்கீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி நல்ல மெலிசாக இருக்கிற மாதிரி கீரையில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கீரையை இது போல் அந்த எண்ணெய் வெங்காயம் கூட 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனிங்கன்னா கீரை வந்து அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், கீரை வந்து சூப்பராக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் தான் கீரை வேகிறதுக்கலாம், அதனால் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீரை வதக்குனதை ஆற வச்சிடலாம். அதுங்குள்ளேயும் நம்ம ஒரு பக்கமாக உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5 பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்படி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்து இது போல் தெளித்து விட்டுறலாம். இப்போ வேகட்டும். கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிடலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்படியே கூட நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக தான் இருக்கும். மதியம் லஞ்சுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வதக்கி தாளித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள், குழம்பு தூள், இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதிக நேரம்லாம் வேணாம், ஒரு 2 நிமிஷம். அது ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா என்ன ஆகுனா அந்த மசாலா தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக வந்துடும். அதனால் ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது போல் வறுத்து விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலும் உருளைக்கிழங்கு ஒன்றா சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுலேயே நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா கீரை, அதையே சேர்த்துடலாம். சும்மா அதை போட்டு வதக்கிக்கிட்டால் போதும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன், அதனால கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா இது போல் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா வெள்ளை சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையே சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீரை கொடுத்தோம்னா தனியாக கீரை குழம்புலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் என்னென்னா இந்த மாதிரி கீரையெல்லாம் சாதம் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா சூடாக இருக்கிற சாதம் தான், அதனால் நம்ம வந்து அடுப்பு ஆனில் வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், சூப்பரான ஒரு கீரை சாதம் ரெடி ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல், கீரை சாதமும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. புதினா சாதம், மல்லித்தலை சாதம், அதை விட பயங்கர டேஸ்ட் இந்த கீரை சாதத்தில் இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் வேணுமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து விடுங்க. நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சில்லி போட்டாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சின்னதாக போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், பன்னீரே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு இதில் தண்ணி சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரம் ஆகலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா மட்டும். அவ்வளோதான், சில்லிக்கு வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்துட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நான் வந்து அரிசி வேக வச்சுருக்கேன், அதையும் வடித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சில்லி பொரிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே பன்னீர் வந்து பொரித்து எடுத்துடலாம். பன்னீர் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற பன்னீரையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சில்லியெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம இதே எண்ணெயில் தான் நம்ம வந்து ரைஸ் வந்து வேக வைக்க போகிறோம். அதனால இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை, எடுத்து தனியாக மாற்றி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5-6 பூண்டு பல்லி போல் பொடியாக வெட்டியிருக்கேன், சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கேரட்டு, ஒரு கொஞ்சோண்டு வெங்காயம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதை கொஞ்சம் வறுத்துடலாம். சும்மா அந்த காய்க்காக கொஞ்சம் உப்பு, ஏன்னா ரைஸில் பன்னீரில் எல்லாத்துலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா காய் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் இல்லையா, அதுக்காக இதில் கொஞ்சம் உப்பு. காயை வந்து ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்க வேணாம். இப்போ காய் வதங்கினதுமே நம்ம வேக வச்ச ரைஸ் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் சில்லியும் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சில்லி வேணுமோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டு இது தனியாக சாப்பிடக்கூட நம்ம எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாகவும் சில்லி இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துருவோம். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது போல் அதிக நேரம்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்துட்டா போதும். அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிடலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான், அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு ஸ்டைலில் இதுதான் நான் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் பண்ணுவேன். நான் வந்து இது அஸ்மா காலேஜ் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செஞ்சுருக்கேன். அஸ்மாவுக்கு வந்து பன்னீர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி, நீங்கள் அவர் ரொம்ப நாளாக கேட்குறேன் எனக்கு பன்னீர் ரைஸ் காலேஜுக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு. அதனால் சரி இன்றைக்கி செஞ்சுருவோம். சரி, நிறையா கேட்டால் அதனால் இதில் ஒரு பாக்ஸ், அப்புறம் குட்டியில் இன்னொரு பாக்ஸ் போட்டுடலாம். இதே போல் நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கு எதுனா செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். மிளகு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறமா வரமல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு, கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா எள்ளு அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வறுத்தரலாம். வறுத்தாச்சு, இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். ஆறவும் பவுட்ரு பண்ணிடலாம். வறுத்த மசாலா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மசாலா வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுமே 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 3 வரமிளகாய், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு இந்த டைம்லேயும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வதக்கிடுவோம். சும்மா அந்த அப்படியே இப்படி வதக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மணம் வரும். அடுப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கிறப்போ சிம்மில் வச்சுட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கருகாமல் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம்.
3. இந்த டம்ளரில் 1.5 படி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதில் 3 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அரிசி சேர்த்துடலாம். அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருந்தேன், அதான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுருவோம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு குக்கரில் புளி சாதம் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே புளித்தோக்கு தனியாக செஞ்சு புளி சாதம் செய்வோம். ஆனால் நம்ம வந்து இப்போ குக்கரோடு சேர்த்தே ஒரே சாதமாக தாளித்து விட்டு புளி சாதம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு புளி சாதம் நீங்கள் காலையில் அவசரத்துக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு நீங்கள் டக்குன்னு ஒரே இதை தாளித்து நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடுவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக வாழைக்காய் சேர்த்துருவோம். தேவையான மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துடுவோம். இல்லை வாழைக்காயை இது போல் ஒரு நிமிஷத்துக்கு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதையை பொறுத்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். வாழைக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் தெளிக்கணும், அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தெளித்து விட்டு மூடினாலே போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும், அப்புறமா எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் இந்த மாதிரி 2 தடவை மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே போதும். மொத்தத்துக்கு ஒரு வாழைக்காய் வேகிறதுல ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப குழைய விடாமல் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா முழுசாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ரொம்ப குழைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா பொடி மாஸ் மாதிரி ஆயிரும், அதனால தனித்தனியாக எடுத்து சாப்பிட முடியாது. அதனால நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம். இதை எடுத்து சாப்பிட்றப்போ நம்ம சிக்கனில் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றப்போ நம்ம கறியெல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். அவ்வளோதான், இறக்கி வச்சிடலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 5 போல் பூண்டு, இதில் ஒரு சின்ன சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தலை கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ரொம்ப நேரம்லாம் வேணாம், கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்ற அளவுக்கு தான் சாதம் போட்டு கிளற போகிறேன். உப்பு வந்து பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் போட்டு கிளறப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஒரு மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கொத்தமல்லி சாதமும் வாழைக்காய் சுக்காவும் செஞ்சுருக்கோம். பசங்களுக்கு இது போல் லஞ்ச் பாக்ஸில் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை 2 சரியளவு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய், பாருங்கள் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம். ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போட்டுக்கோங்க போதும். நம்ம ஒரு படி அரிசியில் தான் பண்ண போகிறோம். அடுத்து தக்காளி 1, ஒரே ஒரு தக்காளி. அடுத்து தேங்காய் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு.
கூட அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துடலாம். பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் காய் சேர்த்துக்கலாம். கேரட் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், அடுத்து பட்டாணி 100 கிராம் ஊற வச்சு ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது போல் அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் அரிசி இழந்தேன், அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றின அதே படியில் தான் ஒரு படி சீரக சம்பா அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதை இது போல் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த டைமில் உங்களுக்கு உப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சரி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், குக்கர் மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் ரெடி ஆயிருச்சு. நான் சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாசுமதியில் செய்யலாம், இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம். பாசுமதிக்கு தண்ணியோட அளவு இதுதான். நார்மல் அரிசிக்கு 1க்கு 2 சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வேக வச்சுருக்கேன். நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு இது போல் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணி வடிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வெட்டி எடுத்துருக்கேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கிட்டுருவோம். ரொம்ப எல்லாம் வதக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி வதக்கின உடனே நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் அந்த முட்டைக்காக உப்பு, நம்ம ரைஸில் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் முட்டை கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இல்லையா, அதனால் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுருவோம். பாருங்கள், முட்டை இந்த மாதிரி அந்த பச்சை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது. அதில் நம்ம ரைஸ் வேக வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். நல்லா இது போல் உதிரி உதிரியாக வேக வச்சு சேர்த்துக்கணும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, நம்ம இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா இருக்குல்ல, அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அடுத்து கொஞ்சமாக உப்பு. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். அடுத்து மல்லித்தலை தூவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிடலாம். நமக்கு காரத்துக்கு நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் நல்லா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு எக் ரைஸ் அப்படி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான் சீரகம் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியான சாதம். இந்த பூண்டு மிளகு சாதம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 பல் பூண்டு, இந்த மாதிரி சின்னதாக ஒரு 5 பல் பூண்டு வெட்டியிருக்கு, அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து வதக்கிடலாம். பூண்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த பொன்னிறமாக ஆகணும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கருக விட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். அவ்வளோதான். வறுத்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு
மிளகுத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ வேக வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வேக வைப்போம். லைட்டாக உப்பு தூவிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி கிளறிட்டு இறக்கிற வேண்டியது தான். அருமையான பூண்டு மிளகு சாதம் ரெடி. நல்ல காரமாக சுருக்குன்னு இருக்கும். அவ்வளோதான், அருமையான ஒரு பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. மிளகு வேணால் உங்களுக்கு காரத்தை பொறுத்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் பசங்க வந்து பெரியவங்க தானே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நான் கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா குலைவாக இருக்கும். சோறு பார்த்திங்கன்னா வேக வச்சு நல்லா பாருங்கள் குலைவாக வெந்திருக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள் இவ்வளோ குலைவாக வெந்திருக்குன்னு. தயிர் சாதத்துக்கு வந்து இந்த மாதிரி குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1க்கு 4 தாராளமாக ஊற்றிக்கோங்க. இப்படியே நீங்கள் இதுலேயே தயிர் ஊற்றுனீங்கன்னா தயிர் எவ்வளோ ஊற்றினாலும் நமக்கு வந்து பத்தாது. அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும். அது போல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு அப்புறமா தயிர் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஆற வச்சுருவோம். அப்படியேவும் ஆறினதுக்கப்புறம் தயிர் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சாப்பாடு வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து தயிர் பத்தலை அப்படின்னா நம்ம பால் காய வச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பால் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். தயிர்லாம் சேர்க்குறதுனால உப்பு வந்து பத்தாது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள் சூப்பராக கலந்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு இன்னும் கொலகொலப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தயிராச்சு ஊற்றி தயிர் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் பால் ஊற்றிட்டிங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றப்போ புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் பால் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள் பொடி பொடியாக வெட்டியிருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருவோம். அருமையான ஒரு கொலன்னு தயிர் சாதம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. மதியம் ஆனாலும் கெட்டியெல்லாம் ஆகாது. மதியத்துக்கு இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரைஸை வந்து ஆற வச்சு இந்த மாதிரி கலந்தோம்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் அப்படியே இருக்கும். இதுவே நீங்கள் சூடாக சாதம் போட்டு கிளறி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு போட்டிங்கன்னா அந்த சூடு ஆறினதுமே தயிர் சாதம் வந்து அப்படியே கெட்டியாயிரும். இந்த மாதிரி கொலகொலப்பாக இருக்காது. நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். நல்லா கரம் மசாலா, மட்டன் மசாலாலாம் போட்டு சூப்பராக ஒரு வறுவல் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன வறுவல் செய்கிறீங்க, உருளைக்கிழங்கு இல்லை கோவக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி எந்த வறுவலாக இருந்தாலும் நீங்கள் நல்லா காரசாரமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நான் தயிர் சாதத்துக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஆற வச்சு தயிர் போட்டு கிளறுங்க. அப்போ வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த தயிர் சாதத்தோட அந்த கொலகொலப்பு அப்படியே இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக போட்டு கிளறாமல் ஆறுனதுக்கப்புறம் கிளறி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சோயா போட்டு அது நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து தாளிச்சிக்கலாம். 2 பேர் லஞ்சுக்கு கொடுத்து விடுற அளவுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், அடுத்ததாக நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெயில் மட்டும் இப்போ வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்க விட்டுறணும். அந்த ஈரப்பதத்தோடைய சாதத்தை போட்டு கிளறக்கூடாது.
இப்போ நம்ம வந்து 2 பேர் சாதத்துக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம மதியம் லஞ்சுக்கு வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாதத்தை இதில் போட்டு கிளறிடுவோம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அந்த காய் சாதம்லாம் போடுறப்போ பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான், சாதம் வந்து கிளறியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டிங்கன்னா இந்த கலர் கம்மியாக தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நல்ல கலர் வந்து டார்க்காக மாறிடும். அடுத்ததை நம்ம வறுவல் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் ஒரு குட்டி தக்காளியாக, ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப குட்டியாக ஒரு தக்காளி, இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்துடலாம். நல்ல தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசால் வடை போடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி. அவ்வளோதான். இப்போ இது நல்லா வேகட்டும். சோயா வறுவல் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி. தண்ணி ரொம்ப இல்லாமையும் வறுக்க வேணாம். மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப வரன்னு போயிடும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கே நம்ம இறக்கிடணும். சூப்பரான ஒரு சோயா வறுவல் ரெடி. பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸி செய்கிறது. அதே சமயம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோயா ஒரு வறுவல் செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது இனிப்பாக இருக்கும், இது காரமாக இருக்கும். 2 சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் இது போல் வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ கோவக்காயை சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த வதக்கிடுவோம். இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் ஒரு 1/2 டம்ளர், ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். கோவக்காய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சள் தூள் வந்து நம்ம முன்னாடியே போட்டதால் இப்போ போட வேண்டாம். வதக்கி விட்டுருவோம். நல்ல இந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த மசாலா வெந்து நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா நல்லா சுருண்டு வறுத்து வரும். அதனால் அப்பப்போ மூடி வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இது மென்று சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், எள்ளு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக, அடுத்து ஒரு மல்லியும் ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு நேரத்துக்கு தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து கடுகு 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வறுத்துருவோம். நல்லா அந்த கடுகும் எள்ளும் நல்லா படபடன்னு வெடித்து வரும். அந்த டைமில் எடுத்துடலாம். கடலைப்பருப்பு தனியாக வறுக்கணும்னு இல்லை, இது கூட சேர்த்து போட்டு நல்லா அந்த பாருங்கள் கலர் மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். வறுத்து பவுட்ரு பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 3 வரமிளகாயை வெட்டி எடுத்திருக்கேன். வரமிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கப்புறம் மொத்தமாக தனித்தனியாக போட்டதோட மொத்தமாக கொட்டிட்டோம்னா நமக்கு மசால் வந்து கருகாது. அதுக்காக தான் மொத்தமாக ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சம் வேர்க்கடலை. அவ்வளோதான். நல்லா ரெண்டுமே நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக அதை வதக்கி விட்டுறணும்.
வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு கிரேவி மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வற்றி இது போல் நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் வந்து சூடாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இது நம்ம ஆற வச்ச சாதமாக இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டு கிளறிக்கணும். இது உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற சோறு போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. புளி சாதமும் கோவக்காய் வறுவலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சாதம் வந்து நம்ம ஒரு 4 பேர் சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்குனா ஒரு 4 பேர் போடலாம், பெரியவங்களுக்குனா ஒரு 3 பேருக்கு போடக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சவுச்சவ் வெட்டி தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை துருவி எடுத்துக்கலாம். துருவிக்கோங்க, இல்லை ரொம்ப மெலிசாக வெட்டுறதுனா கூட நீங்கள் வெட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி துருவினா பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுச்சவ் காய் சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி துருவி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாதத்தோட சாதமாக இது சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. இந்த நடுவுலலாம் விதை மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இது போல் துருவிக்கணும். இது போல் துருவி எடுத்தாச்சு. நம்ம சவுச்சவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அந்த தண்ணியை கொஞ்சமாக புளிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப புளி வேணாம், கொஞ்சமாக. ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப குலைவாயிரும். அதுக்காக லைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறப்போ ரொம்ப கொலன்னு ஆகாமல் இருக்கும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் ரைஸ் பண்ணுறோம். ஆனாலும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுந்தும் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அது நம்ம சாதம் சாப்பிட்றப்ப அது கடிப்படுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக கருக ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 பூண்டு பல் தட்டியிருக்கேன், அதையே சேர்த்துட்டு அடுத்து வரமிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டிட்டு அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். இந்த வெங்காயமும் அந்த சவுச்சவும் ஒரே மாதிரி நம்ம கலந்து வரப்போ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்பையும் வதக்க தேவையில்லை வெங்காயத்தை. மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அவ்வளோதான். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்துருக்கோம் இல்லையா சவுச்சவ், அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். தேவையான உப்பு, நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சவுச்சவை வந்து வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும், நம்ம இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு போட்டுமே இந்த அளவுக்கு நமக்கு குலைவாக வந்துருச்சு பாருங்கள். இதோட தண்ணியோடு சேர்த்துருந்தோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிருக்கும். அதுக்காக தான் தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ சாதத்தை போட்டுடலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறிடுவோம். அவ்வளோதான், அருமையான ஒரு சவுச்சவ் சாதம் ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சவுச்சவில் நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இதே போல் வெரைட்டி ரைஸ் செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டு பாருங்கள், அருமையாக சாப்பிடுவாங்க. அதே போல் சவுச்சவ் யாரெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களும் இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். இப்போ கொதிச்சு வேகட்டும். எடுக்கிறப்ப எப்படி பக்குவன்னு காட்டுறேன். அரிசி கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா குட்டியாக வெட்டி சேர்த்துக்கணும். துருவி சேர்க்குறத விட இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் வெட்டி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு. பீட்ரூட் வந்து நல்லா வேகட்டும். பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கூட அந்த காயில் இறங்காமல் தனியாக பிரிஞ்சு நிற்கிது.
இந்த டைமில் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். கொஞ்சம் பீட்ரூட்டு தானே, அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து இதில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். முட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள். முட்டையோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம், ரைஸ்க்கு உப்பு போட்டிருக்கோம், முட்டைக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான், அருமையாக கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் முட்டை சாதம் ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சாதம் கூட சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதை தாராளமாக 3 பேர் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு தான் நான் ரைஸ் போட்டிருக்கேன். நீங்களும் இதே போல் ரைஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எள்ளு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து லைட்டாக அந்த சூடாகட்டும், அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா வறுத்தோம்னா டைமிங் வந்து வேறு வேறு இருக்கும். அதனால் கொஞ்சம் உளுந்தை வந்து லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எள்ளு சேர்க்கணும். இல்லைன்னா எள்ளு வந்து சீக்கிரமாக கருகி போயிடும். அதுக்காக தான். லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுத்து படப்படன்னு வெடிக்கும் எள்ளு, அது போல் வறுத்துடலாம். கூடவே 2 கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி, இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் விட்டு விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளுமே கருகாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு போடுறேன். அடுத்ததாக வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக புளி, நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். ஆற வச்சுட்டு பவுடரும் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். எள்ளு சாதம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு பொன்னிறானதும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக கருவேப்பிலையும் வரமிளகாய் சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து சாதம் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வைப்பேன், அதனால் முன்னாடி உப்பு சேர்த்துக்கல. இப்போ வந்து லைட்டாக பத்தலை, அதனால் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு எள்ளு சாதம், நல்லா மொறுன்னு வேர்க்கடலையும் அந்த கடலைப்பருப்பும் போட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ ஏதாவது இது கூட வறுவல் எதுனா வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் எள்ளு சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, இவ்வளோ வதங்கினா போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளியை வெட்டியிருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும்.
தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மசாலா போட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துருவோம். இதில் தான் நான் அரிசி அளந்தேன், இதில் தான் தண்ணி சேர்க்குறேன். இந்த கிண்ணத்தில் தான் நான் வந்து ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்கேன், 1க்கு 1.5. நான் வந்து பிரியாணி அரிசி தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால நான் 1க்கு 1.5 ஊற்றிருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 1க்கு 2 ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன், அதே தான் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாத பாசுமதி அரிசி தான் நான் ஊற வச்சுருந்தேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு கிளறிட்டு நம்ம வந்து இந்த பாசுமதி எல்லாம் போடுறோம் அப்படின்னா சும்மா கரண்டி விட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா. அதனால் அந்த உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு கொதி விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி போடணும். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதை பார்க்குறப்ப எப்படா சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு அந்த கலரும் சரி, அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒன்று நீளமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இதே பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு முட்டை வறுவல் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும், இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டுமே கூட போதும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தக்காளியை வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்ச அதே கப்பில் நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்ச அரிசியும் பருப்பு எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுமே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமன் மணத்தோட அரிசி பருப்பு சோறு ரெடியாக இருக்கும். சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிர் சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, குட்டியாக இருக்கிற பூண்டு, அதையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். சாம்பார் தூளில் மஞ்சள் தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் தண்ணி சேர்ப்போம். இதில் 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்க்கணும். அதே கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எப்போயும் சாப்பாடு செய்கிற அரிசி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம். ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு உங்களுக்குலாம் ஏற்ற போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டெய்லியும் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். அரிசி போட்டுட்டு கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து உப்பு தெரியும். ஏன்னா கல் உப்பு வந்து கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால் கொதிச்சதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மனம் சூப்பராக இருக்குது. அந்த சீரகம்லாம் போட்டு தாளித்தோம் பார்த்திங்களா, அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக சோறும் வெந்திருக்கு. பச்சைப்பயிறு இருக்கிற அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. சோறு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பயிரும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அருமையாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது கூட நமக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை. அப்படியே கொடுத்து விட்டு இது கூட ஊறுகாய் மட்டும் எதுனா ஒரு ஊறுகாய் மட்டும் கொடுத்தோம். மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், ஏதோ ஒரு ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாய் கொடுத்து விட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக சாப்பிடலாம். ஆறி போனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு 1 பாட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுவும் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு அருமையான டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி போல் ஒரு டேஸ்ட்டில் இருக்க ஒரு புலாவ் தான் ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு இந்த ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை மட்டும் சும்மா உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃபீஸில், காலேஜில், ஸ்கூலில் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மதியத்தில். இன்றைக்கி 1 பாட் ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாணி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை. பட்டை கிராம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லித்தலை 2 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் பட்டாணி 100 கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த பட்டாணியை சேர்த்துடலாம். கூடவே உருளைக்கிழங்கு, கொஞ்சம் லெமன், ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கலாம். உப்பு. இதை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் முழுசாக அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் ஒரு படி அரிசி போட்டேன், அதுக்கு தண்ணி. எப்பயும் சாப்பாடு பண்ணுற அரிசி தான், அதனால் 1க்கு 2 சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். பட்டாணி சீக்கிரமாக குழஞ்சிரும். அதனால நான் இது கூடவே ரைஸ் கூடவே போட்டு வேக வச்சிடறேன். வேகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக வேக வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். மறுபடியும் ஒரு கொதிக்கட்டும். குக்கர் மூடி போடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கர் மூடி போட்டுடலாம். உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். பட்டாணி உருளைக்கிழங்காக போட்டு சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு அவசரத்துக்கோ இல்லை சீக்கிரமாக ஏதாவது ஒன்று செய்யணும், என்னடா சமையல் செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி ஊறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அரிசி ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் ஒரு பக்கம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். வெங்காயத்தோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் நான் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துலேயே நல்லா தக்காளி வந்து வதங்கிருச்சு. அவ்வளோதான். உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், இதுலேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு உப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு உப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும். தக்காளி சாதம் தானே இப்படி தானே செய்யணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பருப்பும் அரிசி ஒன்றா சேர்த்து வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்களா, உதிரி உதிரியாக இந்த மாதிரி வேக வச்சு இதை தொக்கில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தலையை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக கிளறியாச்சு. தக்காளி சாதம் நிறைய வெரைட்டியில் நிறைய விதமாக நம்ம வந்து செய்யலாம். அதில் இது ஒரு விதமான தக்காளி சாதம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பருப்போட டேஸ்ட் தக்காளியோட சேர்றப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஒரு முட்டை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வச்சு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ். அவசரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்காய் சோறு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் கலர் மாறட்டும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். 1 நிமிஷம் கூட ஆகாது இந்த சோறு தாளிக்கிறதுக்கு. ஒரு குட்டி தேங்காயோட பாதி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது சூடே, இந்த சூட்லேயே கலர்னா போதும். இப்போ வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரைஸ் போட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். தேங்காய் சோறு தாளிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. தேங்காயை துருவி கொஞ்சம் கடலை கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் சோறை போட்டு கிளறது தான் ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரைஸ். அவசரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊறுகாய் மட்டும் கூட நீங்கள் கொடுத்து விட்டிங்கனாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு என்ன அவசரமாகிடுச்சு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு தேங்காய் துருவி தாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிரும். வெங்காயம் போடாமல் வெறும் கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து அது கூட தேங்காய் போட்டு இப்படி கொடுத்து விட்ருங்க. வெங்காயம் போட்டிங்கன்னா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நசன்னு ஆயிரும். அதனால் வெங்காயம் இல்லாமல் இது போல் தாளித்து கொடுத்து விட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு கூடவே 1 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுட்டு கூடவே 2 தக்காளி நல்லா சின்னதாக வெட்டியிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதை கலந்து விட்டுருவோம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, 1 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் போல் வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இந்த 3ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸ் இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாசுமதி, சீரக சம்பா, இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸை வடிச்சிட்டோமே, எப்படி இந்த நம்ம தக்காளி பிரியாணி செய்கிறது, தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. தனியாக செஞ்சு கூட நம்ம ஒன்றா கிளறினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் ரைஸ் செஞ்சு நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. மதியம் லஞ்சுக்கு, டின்னருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அப்புறம் தனியாக தங்கியிருக்கீங்க, தனியாக என்னடா குழம்பு செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். முதல்ல பருப்பு வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே போல் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை முதல்ல வறுத்துடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துருச்சு. லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே மல்லி சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20 போல் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துட்டு இதையும் வறுத்துருவோம். 1 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுனால நான் 2 தான் சேர்த்துக்கிறேன். அடுத்து வரமிளகாய் ஒரு 7லேருந்து 8 போல். நான் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேன். அதனால் அந்த மிளகாய் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா எல்லாமே கலர் மாதிரி வந்துருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்து, மல்லி, மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா, தேங்காயில் வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும். அதனால் இதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமே வறுத்துக்கணும். இது போல் நல்ல தேங்காய் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் மசாலா கூட சேர்த்துடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். சூப்பரான ஒரு வாங்கிபாத் மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா, எப்போல்லாம் நம்ம கத்திரிக்காய் வறுவல், இந்த மாதிரி கத்திரிக்காய் சாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இதை நம்ம வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து நம்ம கத்திரிக்காய் சாதம் அப்படியே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம உடனே பவுடர் அரைச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் செஞ்சு வச்சுட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் முந்திரி பருப்பு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து இது போல் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நான் நல்லா வதக்கினேன். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3/4 பக்குவத்துக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாங்கிபாத் மசாலாவை இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதுலேயே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்க்கல. அந்த பவுட்ரு மட்டுமே நமக்கு போதும். வதக்குனதுக்கு இந்த மசாலா போட்டு பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். இந்த மசாலா கூட இந்த கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் பாருங்கள், கொஞ்சமாக நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை ரொம்ப குழைய விடக்கூடாது. குழைய விடாமல் நம்ம இது போல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா நல்லா குழையாமல் முழுசாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த புளி வாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ மசால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறுவோம். அடுப்பை வந்து நீங்கள் எப்பயுமே சாதம் கிளறப்போ சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாங்கிபாத் ரெடி ஆயிடுச்சு. அதாவது கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.
குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய். இதை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கலர் மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கையில் இதில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். புதினாவும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு 10 செகண்ட் இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி கூடி போச்சு, அதனால தான். அவ்வளோதான், இதையும் வதக்கியாச்சு. அடுத்ததாக காய் சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். கூடவே 2 தக்காளி சேர்த்துடலாம். தயிர் 3 ஸ்பூன். கொஞ்சம் காயெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். வதங்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி, காய் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு, காயும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1.5 படி சீரக சம்பா ஊற வச்சுருந்தேன், அதுக்கேற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கலாம். 2 இந்த கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான உப்பு. நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும். நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து பச்சடி மட்டும்தான், வேறு எந்த சைடிஷும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டுருவோம். அவ்வளோதான். இது வந்து லஞ்சுக்கு வந்து எடுத்து கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி அஸ்பக்குக்கு லஞ்ச் பண்ணியிருக்கோம். அரைக்கீரை ஒரு கட்டு இந்த மாதிரி இலையில க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ இதை கழுவிடலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதை வேக வச்சுருவோம். பருப்பு தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வெந்திருக்கணும். கடையிறப்ப கடைப்படணும், அந்த மாதிரி வேக வச்சுட்டு தான் நம்ம பருப்பு எடுக்கணும். ரொம்ப குலைவாக வேக வச்சிங்கன்னா கீரை கடையில் வந்து நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். இப்போ இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கீரையை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சோம்னா போதும். அதிக நேரம் நம்ம கீரையை வேக வச்சோம்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். அதனால ரொம்ப நேரம் வேக வைக்காமல் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கூட ஓகே, 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றுனது வந்து தண்ணி இல்லாத மாதிரி தான் தெரியும். இந்த கீரை வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா நல்லா அடியில் போயிடும், தண்ணி மேலாப்பில் இருக்கும். அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த கீரை வந்து நல்லா இறங்கிடும்.
பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்து வத்திருச்சு பார்த்தீங்களா. அந்த கீரை வந்து நம்ம சட்டி ஃபுல்லாக இருந்துச்சு, வெந்து வத்தினதுக்கப்புறமா கம்மியாயிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டா போதும். அப்போ தான் அந்த கீரையோட கலர் வந்து அதிகமாக மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்துட்டு ஒன்றா போட்டு கடைஞ்சிக்கலாம். அதிக நேரம் கீரையை வேக வச்சிட்டோம்னா அந்த கலர் வந்து மாறிடும், ஒரு மாதிரி கருத்த கலர் மாறி வந்துடும். அதுக்காக தான் கீரையை ஒரு 2 நிமிஷத்துக்கு தனியாக வேக வச்சு பருப்பு கூட போட்டு நம்ம கடைகிறோம். இப்போ கீரையும் பருப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டுப்பல், அடுத்து பச்சை மிளகாய். காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கலர் மாதிரியெல்லாம் ப்ரௌன் கலராக வதங்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீரையில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கீரையில் தாளித்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க மாட்டோம். தேவையான உப்பு. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான், கீரை கடைஞ்சாச்சு. கீரையை இதுக்கப்புறமா நம்ம தாளித்து எதுவும் ஊற்ற தேவையில்லை. இது அவ்வளோதான், இந்த கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் வறுவலுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கோவக்காய், அதையை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதை கலந்து விட்ருவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கனாலும் ரொம்ப குழஞ்சி போயிட்டு அது ஒரு மாதிரி கொசன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ வேக வச்சு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா வேகும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் வேக வச்சிடணும். நல்லா காய் வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறமா நல்லா சுருண்டு நம்ம வறுத்து எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வதக்க எந்த அளவுக்கு சுருண்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நல்லா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் வறுக்கணும்னா கூட நல்லா வறுத்து எடுத்துக்கணும். டேஸ்ட் வந்து வறுக்க இது நல்லா தான் இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். கோவக்காய் வறுவல் வந்து யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு இதை செய்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வறுவல் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும். நம்ம எப்பயுமே குழம்பு வந்து ஊற்றி கொடுத்து விட்றதா இருந்தால் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் மதியம் சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு. இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை குழம்பு செஞ்சு அதில் ஒரு சாதம் பண்ணியாச்சு. அடுத்து கோவக்காய் வறுவல். இந்த மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தனியாக ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். குழந்தைங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை பெரியவங்க எப்படி லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற பொறுத்து நீங்கள் பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்கு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சூப்பர் ரைஸ் இது. கொண்டக்கடலை பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுமே நம்ம இதில் ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த மணம் வரணும். எல்லாமே 2 சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக ஒரு வெங்காயம்,
அவ்வளோதான். வெங்காயம் எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல கலர் மாறணும், லைட்டாக மாறி வரணும். அதே சமயம் கருக விட்டக்கூடாது. நல்ல பொன்னிறமாக வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்றது சேர்க்கலாம். நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வதக்கி விட்டுக்கணும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக இப்படி எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு புதினா, மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கரையிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அது கூட உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா காரம் வந்து உங்கள் விருப்பம்தான். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். லைட்டாக புழிஞ்சுக்கோங்க லெமன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதில் தான் தண்ணி 1.5 கிளாஸ் அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு. கொதிக்கட்டும், அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாசுமதி அரிசி. நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறதே இல்லைன்னா சீரக சம்பா இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். அதனால தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அரிசி போட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்கான்னு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்க, எவ்வளோ அருமையாக சூப்பராக நல்லா குலையாமல் அரிசி ஒன்று அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்படியே சும்மா சூடோடையே போட்டு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கலந்துகிட்டே இருந்தோன்னா என்ன ஆகுனா ரைஸ் வந்து 1-2 உடஞ்சி போயிடும். அதனால் அப்படியே எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே வச்சிடணும். அவ்வளோதான். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு சூப்பர் ரைஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட முட்டை இல்லைன்னா தயிர் பச்சடி, இது 2ல் ஏதாவது ஒன்று போதும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரைஸ். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு அருமையான ஒரு காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அனாச்சி பூ சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததான் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா பவுடர் சேர்த்து தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 200 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே கொஞ்சம் 1/4 லெமன் புழிஞ்சிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம தண்ணி ஊற்றினா அதே கப்பில் நான் வந்து 1 கப் பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா வச்சு அருமையான காளான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.